பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? அவர் மரித்தார். தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குகிறாய் என்றார்கள். இயேசுவ பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேட்குறாங்க. ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, இதுக்கு முந்தைய வசனத்தில ஆண்டவருடைய வார்த்தையை கைக்கொண்டால், ஆண்டவரிடத்திலே ஐக்கியப்பட்டால், ஆண்டவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தால் அவங்க மரணத்தை ருசி பார்ப்பதில்ல அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுக்கு இப்படி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அங்கே கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இல்லை. அவங்க வேதத்தை கற்று தேர்ந்தவங்க தான், ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏன்னா அந்த வேதத்தில் அவங்க இயேசுவை ஐடென்டிஃபை பண்ணலை, கண்டுபிடிக்காமல் இருக்கிறாங்க, தெரிந்து கொள்ளலை. இயேசு தான் மெய்யான தெய்வங்கிறத தெரிந்து கொள்ளலை. அவர் தான் கடவுளுங்கிறத தெரிந்து கொள்ளலை. அவர் தான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பிதாவானவராக இருக்கிறாருங்கிறதையும் தெரிந்து கொள்ளலை. அதனால இங்கே அவங்க பெருமைகளை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன், அவரோட நீங்கள் பெரியவரா? தீர்க்கதரிசிகளோட நீங்கள் பெரியவரா? பார்த்தா சாதாரண மனிதன் போல இருக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மரணமே இல்லைன்றீங்க. யாராவது மரணம் இல்லாமல் இருப்பாங்களா? ஆபிரகாம் மரித்தாங்க, தீர்க்கதரிசிகள் மரித்தார்கள், எவ்வளோ பேர் மரித்திருக்கார்கள். நாங்கள் எத்தனையோ பேரை போய் அடக்கம் பண்ணியிருக்கிறோம். மரணமே இல்லைன்னு சொன்னால் இது என்ன அர்த்தம்? இது போலத்தானே நாமும் இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். காரணம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. வேதத்தை படிக்கிறது முக்கியம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறது முக்கியம் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாரு, என்ன பேசுறாரு, எதை செய்யணுங்கிறாரு, எதை செய்யக்கூடாதுன்றாரு, எதை ஃபாலோ பண்ணணுங்கிறாரு, எதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றாரு. அதில் எவ்வளோ ஆழம் இருக்கு, எவ்வளவு வல்லமை, மகிமை இருக்கு. அதில் எவ்வளோ ஆவிக்குரிய காரியம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாம மேலோட்டமாக படிச்சுட்டு புரிந்து கொள்ளுதல் தன்மை இல்லாததுனால அவர்களை போல எத்தனையோ பேர் இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. இவர் என்னமோ மரணம் இல்லைன்னு சொல்கிறாரு. எங்கள் வீட்டில் கூட தான் இறந்தாங்க, நாங்கள் அடக்கம் பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அங்கே யாரை முன்னிலைப்படுத்துகிறோம் தெரியுமா? கடவுளை விட்டாச்சு, மனிதனை முன்னிலைப்படுத்துகிறோம். ஆபிரகாம் கடவுளா? தீர்க்கதரிசிகள் கடவுளா? அவங்கெல்லாம் கடவுள் கிடையாது, அவங்க மனிதர்கள். இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக நீங்கள் பாருங்கள், இப்ராஹிம் அப்படின்ற நேம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இப்ராஹிம் அப்படின்னா ஆபிரகாம் அப்படிங்கிற அர்த்தம். ஏப்ரஹாம், இப்ராஹிம், அந்த நேம் தான் அதிக பேர் மெயினான நேமாக இருக்கும். இல்லைன்னா செகண்ட் நேமாக இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போ அவங்க முன்னிலைப்படுத்துறது என்ன? நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்படிதான் பலர் பல விஷயங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நாம யாரை முன்னிலைப்படுத்துகிறோன்னு யோசிச்சு பாருங்க. அவங்கவுங்க சொந்த வாழ்க்கையில் யாரை முன்னிலைப்படுத்தி இருக்கிறோம்? அவங்க ஆபிரகாம் காமிச்சாங்க, தீர்க்கதரிசிகளை காமிச்சாங்க. இன்றைக்கி நம்ம யாரை முன்னிலைப்படுத்திட்டு இருக்கோம்? நம்ம முன்னாடி இருக்கிற ஊழியக்காரர்களையா? ஊழியக்காரர்கள் கனம் பண்ணணும் தான், அவங்க வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் தான். ஆனால் கர்த்தருக்குள், அதான் ரொம்ப முக்கியம். ஊழியக்காரரை இன்னைக்கு கடவுளாக மாற்றக்கூடாது. எந்த ஒரு ஊழியக்காரன் தன்னை கடவுள் என்று காண்பித்து கொள்கிறானோ அவனை விட்டு விலக வேண்டும், அவர்களை விட்டு விலக வேண்டும்.
அப்போ யார் கடவுள்? அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டி இருக்கிறது. நல்லா நீங்களே சிந்திச்சு பாருங்க. யார முன்னிலைப்படுத்திட்டு இருக்கிறோம்னு. அரசியல் கட்சியில இருக்கிறவங்க யார முன்னிலைப்படுத்துறாங்க? அதே மாரி அவங்கவங்க ஏரியாவுல யார முன்னிலைப்படுத்துறாங்க? இதெல்லாம் நான் சொல்லணும்னு தேவையில்லன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கே தெரியும். ஜாதிய முன்னிலைப்படுத்துறாங்க. நான் யாரு தெரியுமா? எந்த ஜாதி தெரியுமா? எந்த வம்சம் தெரியுமா? ராஜவம்சம். அது, இது. இன்னும் என்ன பண்றாங்க? நான் பவுலை சேர்ந்தவன், நான் சீலாவை சேர்ந்தவன், நான் பேதுருவை சேர்ந்தவன், நான் அவனை சேர்ந்தவன், நான் இவனை சேர்ந்தவன். வேஸ்ட்டுங்க. மனிதன முன்னிலைப்படுத்துறது வேஸ்ட்டுங்க. கனம் பண்ணணும், மரியாதை குடுக்கணும். அதெல்லாம் ஓகே. கடவுளுக்கான கனத்த கடவுளுக்கு மாத்திரம் தான் குடுக்கணும். மனிதனுக்கு கொண்டு போய் குடுக்க முடியாது. குடுக்கவும் கூடாது. வேதம் அத அனுமதிக்கவும் இல்ல. அடுத்தபடியா நாம கேட்கிறது. அப்போ இதெல்லாம் இல்ல, மரணமும் இல்ல அப்படின்னு சொல்றீங்களே, நீங்க யாரு? நான் யாருன்றத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பின்னாடி நடக்கிற காரியங்கள பார்த்து நான் யாருன்றத நீங்க அறிந்து கொள்வீங்கன்றது ஏசப்பா சொல்றாங்க. இப்ப விஷயம் என்ன? இந்த வசனத்தின் மூலமா ஒரு 3 காரியங்கள ஆண்டவர் சொல்றாரு. மனிதனை முன்னிலைப்படுத்தக்கூடாது. இந்த வம்சம் அது இதுன்னு பெருமை பேசிட்டு இருக்கக்கூடாது. வேதத்துல புரிதலோட வேதத்த வாசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நெறைய காரியங்கள் இருக்கு. நான் 3 சொல்றேன். இன்னொன்னு சாவாமைய சொல்றாரு. சாவாமை இந்த சாவாமைய தான் தவறா வெளியில போதித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் சாவாமைன்னு சொல்றது என்ன அர்த்தம்? மாம்சம் மரிக்கும், ஆத்துமா மரிக்காது. அது உயிர்த்தெழும். அது எப்போ உயிர்த்தெழும்னா, ஆண்டவருக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு தான் உயிர்த்தெழும். இது வெளிப்படுத்தல் 20:4 பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 1000 வருடம் மற்றவர்கள் உயிர்த்தெழவில்லை. அந்த ஆண்டவருக்காக வாழ்ந்து மரித்தவர்கள் மாத்திரம் தான் உயிர்த்தெழுந்தார்கள். மற்றவங்க யாருமே உயிர்த்தெழல. அவங்கலாம் அப்படியே தான் இருக்கிறாங்க. அது முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ என்ன விஷயம்ன்றத நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்றவர்களா இருக்கணும். இதுவரைக்கும் போனது போகட்டும். இனிமே வர்ற காலங்கள்லயாவது வேதத்த ஆவியானவருடைய துணையுடனே வாசிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாசிக்கணும். ஒரு விஷயம் புரியலையா, அதை தேடி தேடி வாசிக்கணும். அதை அறிந்து கொள்ளணும். எது எதுக்கோ டெக்னாலஜிஸ் எல்லாம் பயன்படுத்துறோம்ல. எதுக்கு பயன்படுத்தணும்? சயின்ஸ் அட்வான்டேஜ் அதெல்லாம் ஓகே. இதுக்கு பயன்படுத்தணும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.